சென்னையில் நடைபெற்ற பாஜக தாமரை மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அவர் திமுக மீதும் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தரமாரியாக முன்வைத்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். கடுமையான குற்றச்சாட்டுகளை பிரதமர் மோடி முன்வைத்திருக்கிறார். கடந்த முறை பேசியதை விட கூடுதலாக நிறைய குற்றச்சாட்டு. வெள்ள நிவாரணம் கொடுக்கல அப்படின்னு முதலமைச்சர் குற்றச்சாட்டு வச்சிருந்த நேரத்தில் வெள்ள பணியின் போது மக்கள் மீது அக்கறை இல்லாமல் திமுக அரசு இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிரதமர் முன்வைத்திருக்கிறார். பிரதமர் எங்கே போனாலும் ஒரு நாடக வசனம் ஒன்று அவருக்கு எழுதி கொடுத்து விடுகிறார்கள். அந்த நாடக வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்தியா முழுக்க. அதிலே முக்கியமாக வாரிசு அரசியல். இந்த முறை என்னவோ புதிதாக வெள்ளத்தை பற்றி பேசுவதற்கு முதலில் பாரத பிரதமர் என்று சொல்லுகிற பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த வகையில் தகுதி இருக்கிறது? நாங்கள் 37,000 கோடி கேட்டிருக்கிறோமே. நீங்கள் குஜராத்திற்கு புயல் வருவதற்கு முன்னால் ஹெலிகாப்டரிலே போய் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள், 1000 கோடி ரூபாயை கொடுத்து விட்டு வருகிறீர்கள் பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து. ஆனால் எங்களுக்கு எங்கள் மக்கள் அல்லல் பட்டு அலங்கோலப்பட்டு கிடக்கிற போது நாங்கள் கேட்டால் எங்களுக்கு காசு தருவதில்லை. ஆனால் அதற்கு உட்கார்ந்து நீங்கள் வக்காலத்து பேசுகிறீர்களே, நாட்டு மக்கள் உங்களை எப்படி பார்ப்பார்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? 3-4 நாட்களில் இந்த நாடு, நமது தமிழ்நாடு, குறிப்பாக சென்னையை நாங்கள் மீட்டெடுத்தோம் என்று பத்திரிகைகள் ஊடகங்கள் பாராட்டியது அவருக்கு தெரியாதா? 10 காசு கூட கொடுக்க முடியாமல் இங்கே உட்கார்ந்து கொண்டு நாங்கள் என்ன, நீங்கள் 29 காசு தருகிறீர்கள் என்று சொன்னோமே, அதிலே எந்த இடத்தில் நாங்கள் உங்கள் காசை எடுத்து வீணாக்கிறோம் சொல்ல முடியுமா? பொதுவாக ஏதோ தலைமை கழக பேச்சாளர்கள் பேசுவதை போல பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பற்ற தன்மையாக பேசுவது தமிழ்நாட்டு மக்களிடம் அவருக்கு மேலும் வெறுப்பை ஏற்படுத்தி தரும். எந்த விதத்திலும் தமிழக அரசு அவர் சொல்வதை போல ஊழல் குற்றச்சாட்டிலோ அல்லது வெள்ள நிவாரணத்தில் தவறு செய்திருந்தாலோ ஏன் இத்தனை நாள் கழித்து பேசுகிறார்? இங்கே இருக்கிற போது அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கலாமே, நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துவிட்டு போனாரே, இங்கு சரியில்லை என்று சொல்லலாமே, ஏன் அவர்கள் எல்லாம் சொல்லவில்லை? அப்படியானால் இந்த அரசு செவ்வனே நடந்திருக்கிறது, எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அரசியலுக்காக இன்றைக்கு அதிமுக பம்முகிறது, பதுங்குகிறது. அந்த இடத்தை தான் பிடித்து விடலாமா என்கிற ஆசையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளை அள்ளி தெரிக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதை போன்ற 1000 பேரை பார்த்து விட்டார்கள். இதை பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல இந்த முறை பாசிச பாஜகவை ஒழிக்க வேண்டும் என்பதில் தலைவரின் குரலோடு 8 கோடி தமிழர்கள், அதிலும் குறிப்பாக வாக்காளர்கள் 6 கோடி பேரும் ஒரு குரலில் நின்று இந்த முறை தேர்தலின் முடிவை பார்த்த பிறகு அவர் பேசிய பேச்சுக்கு என்ன விளைவு வந்தது என்பதை பாரத பிரதமர் தெரிந்து கொள்ள போகிறார். மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் தாண்டி ரொம்ப பிரதானமான ஒரு குற்றச்சாட்டையும் பிரதமர் முன்வைக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஆட்சி மற்றும் திமுகவினுடைய ஆதரவோடு தான் போதைப் பொருட்கள் எல்லாம் தங்கு தடையின்றி கிடைக்கின்றன, அது என்னுடைய மனதை அரிக்கும் கவலையாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். இது பிரதமர் மோடி பேசுற பேச்சா? இந்த கஞ்சா கடத்தல் என்ன தமிழ்நாட்டிலேயா துறைமுகத்திலேயே இறங்குது? நான் கேட்கிறேன். குஜராத்ல இதுவரைக்கும் உலகத்திலேயே அதிகமாக ஒரே நேரத்தில் 21,000 கோடி ரூபாய்க்கு கஞ்சா கடத்தி வந்ததை பிடித்தது அவருடைய நண்பர் அதானியினுடைய துறைமுகத்தில். தெரியாதா அவருக்கு? சரி, நான் அப்படியே கேட்கிறேன். அங்க குஜராத்ல இறங்குனது இன்டர் ஸ்டேட், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போகுதுன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பண்றாரு? நான் கேட்கிறேன். உங்களுக்கு இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தானே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அவ்வளவும் கொடுத்து வச்சிருக்கிறோம், எல்லா அதிகாரமும் கொடுத்து வச்சிருக்கிறோம். உள்துறை அமைச்சர் என்ன பண்றாரு? அத்வானி அவரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்ட கேட்க வேண்டிய கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்கிறாரு. வெக்கமா இருக்காதா அவருக்கு? நான் கேட்கிறேன். இங்க நான் கேட்கிறேன், சென்னை துறைமுகத்துல என்னைக்காவது கஞ்சா பிடிச்சிருக்கானா? இந்தியாவில் நடமாடுகிற அத்தனை கஞ்சாவும் பிடிக்கப்பட்டது அல்லது அங்க இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதெல்லாம் அங்கே குஜராத் துறைமுகத்தில். அப்படியானால் குஜராத் இன்றைக்கு கஞ்சாவினுடைய தலைநகரமாக இருக்கிறது. அங்கிருந்து இவர் பேசுகிறார் என்று சொன்னால் இவருக்கு இந்தியாவில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.